எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. விஜய் அவர்கள் அதிமுக திமுகவிற்கு மாற்றாக தனித்து களம் காணலாம் என்ற முடிவுக்கு வந்து விட்டதாக தெரிகிறது. ஆனால் இப்ப செய்திகள் என்ன வருதுன்னா, மீண்டும் சீமானுக்கு அழைப்பு விடுவதாக தகவல்கள் வெளிவருது. எப்படி சார் பாக்குறீங்க? 50 கேண்டிடேட் மேல விஜய்கிட்ட கிடையாது. பலம் நிரூபிக்காதவர், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, 0% இருக்கிறாரு. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. சீமான் தெளிவா சொன்னாரு, தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன். விஜயகாந்தாவது 8-10 பலம் நிரூபிச்சாரு. மக்கள் நல கூட்டணி ஒண்ணு அமைச்சாரு. நீ பலம் நிரூபிக்காதவன், கூட்டணி அமைக்க முடியாதுன்னு சொன்னேன். ஒரு விழுக்காடு வாக்கு பலம் கொண்ட ஒருத்தர் கூட விஜய் பின்னாடி போக மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். சீமான், தம்பி நான் பலம் நிரூபிச்சவன், என் பின்னாடி நீ வந்து நான் தரக்கூடிய சீட்டை வாங்கிட்டு போன்னு சொன்னார். இதுதான் நடந்தது. இப்ப வர்றது மீண்டும் விஜய் 10 கோடி ரூபாய் கொடுத்து பிராண்டிங்க்கு ஆள் வச்சிருக்கிறாருல்ல, அது தொடர்பான அந்த செய்திகள் வரும். காங்கிரஸ் கட்சியை பற்றி எஸ் ஏ சந்திரசேகருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. காங்கிரஸ் தேஞ்சி போகுதான், அதனால இவருக்கு மகன் கிட்ட வந்து கூட்டணி வந்துடணுமா. காங்கிரஸ்காரனுக்கு தெரியாது அவங்க கட்சிக்கு எது நல்லது கெட்டதுன்னு. அவன் அவன் ஏகப்பட்ட கனவுல இருக்கிறான். நாட்டுல 2 முறை பாஜக அத்வானி வாஜ்பாய் சோனியா கிட்ட தோத்த பிறகு இத்தாலி கிறிஸ்தவரான கத்தோலிக்க இத்தாலி கிறிஸ்தவரான சோனியா கிட்ட தோத்த பிறகு இந்த நாட்டின் மானத்தை, RSS மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாத்துனது மோடிஜி. அவருக்கும் RSSக்கும் தகராறு வந்துருமா, இங்க பெரிய பிரச்சனை வந்துருமா. அதனால ஸ்டாலினுக்கு 22 MPயை சேர்த்துக்கிட்டு மல்லிகார்ஜுன கார்கேயை பிரதமர் ஆக்கிடுவாங்களாம். அந்த கனவுல இருக்கான் காங்கிரஸ்காரன். ஸ்டாலின் கொடுக்கறது MP போஸ்ட், MLA போஸ்ட். கன்னியாகுமரி தவிர எங்கேயும் டெபாசிட் கிடையாது காங்கிரஸுங்கிறது. தனிச்சு போட்டிக்கிற எஸ் ஏ சந்திரசேகருக்கு தெரியுமா? எஸ் ஏ சந்திரசேகருக்கு என்ன அண்ணாமி பிள்ளை சந்திரசேகரா அவருக்கு தெரியுமா? அவர் ஸ்டாலின் கொடுக்கறது MP போஸ்ட், MLA போஸ்ட். 10 MP, நியர்லி 40 MPs. இந்த காங்கிரஸ் பலம் நிரூபிக்காத 0% விஜய் மந்திரி சபையில் இடம் கொடுக்கறாங்க. உனக்கு என்னையா இருக்கு மந்திரி சேவையில் இடம் கொடுக்கிறதுக்கு? நீ என்னையா நிரூபிச்சிருக்க? நீ அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட். அப்பனுக்கு மகன் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட்ங்கிறது தெரியாது. மகனும் பணம் கொடுத்து பிராண்டிங் பண்ணனான்னா மற்ற பத்திரிகையாளர்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. நிரூபிச்சாதாயா வாக்கு. நான் சகாதேவ மாதிரி சொன்னேன், 39 கேண்டிடேட் போட்டு நிரூபினேன். நிரூபிச்சுதான் அன்னைக்கு நீங்க ஆளு. இப்ப நீங்க பலம் நிரூபிக்க வேண்டிய நிலைமையில இருக்கீங்க. 50 கேண்டிடேட் கூட உங்ககிட்ட இல்ல. உங்களை நம்பி எப்படி காங்கிரஸ் வருவான்? சரி, கமலஹாசன் பலம் நிரூபிச்சவரே ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியல. கமலஹாசன் கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி பெரிய ஆர்கனைசர். அவர் கமலஹாசனுக்கு வாக்க ஐடென்டிஃபை பண்ணி ஈரோடு கிழக்குலயும் சரி கோயம்புத்தூர் பெல்ட்டுக்குள்ளேயும் சரி ஐடென்டிஃபை பண்ணி அவர் ஆட்கள் திமுக அணிக்கு போல் பண்ணாங்க. 5 விழுக்காடு 2021 விட கொங்கு மண்டலத்துல திமுக அதிகம் வந்துட்டாங்க. அதே கமலஹாசனுக்கு வாக்கு தென் சென்னையில போலாச்சா திமுகவுக்கு? இல்லையே. அண்ணாமலை மோடி பிரதமர், அண்ணாமலை தலைவர்னு கேண்டிடேட் தமிழிசைக்கு இல்லா போச்சு. அப்ப நிரூபிச்ச ஓட்டே ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ண முடியல. நிரூபிக்காத உங்க கையில வராத ஓட்டை எப்படி விஜய் டிரான்ஸ்பர் பண்ணுவாரு? அதை நம்பி எந்த கட்சிக்காரன் போவான்? அப்பனுக்கு மகன் மேல பாசமா, அல்லது மகன் நெருக்கடியில இருக்கிறான், நானும் தாவேக்காதான், புசியானந்த் மட்டும் தாவேக்கா இல்ல, நானும் தாவேக்கா தான். நீங்க விஜய்க்கு தந்தையா இருக்கலாம் எஸ் ஏ சந்திரசேகர் ஐயா அவர்களே. புசியானந்த் தான் தாவேக்காவுக்கு தந்தை, தாவேக்காவுக்கு தாய் தான் விஜய். அப்ப நீங்க இந்த இடத்துக்குள்ள புசியானந்த மட்டம் தட்டதுக்கு நீங்க உள்ள ஒரு கருத்தை சொல்ல வாரீங்க. காரணம், விஜய் பலகீனமா இருக்கிறாரு. கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை. 214 ஆரம்பத்திலே போடுறேன்னு சொல்லியிருக்கணும். விஜயகாந்த் மாதிரி ஜாதி கட்சிகளோட கூட்டணி இல்லை. நீங்க என்ன, நீ பன்னீர் தெளி நான் சந்தனம் பூசுறேன்னு அன்புமணிக்கு பிறந்த நாள் வாழ்த்து மாறி மாறி சொன்னீங்க. அன்புமணி எடப்பாடி கூட போனாதான் தர்மபுரியில சீட்டு வரும்னு எடப்பாடி கூட போயிட்டாரு. அடுத்தால திருமாவளவனுக்கு மாறி மாறி பிறந்த நாள் வாழ்த்து எல்லாம் சொல்ல வச்சீங்க. அவர் திமுகவோட தானே இருக்கிறாரு. இதெல்லாம் வெறும் வார்த்தை சோறு போடாதுங்க. வெறும் பத்திரிகை காகித புலி அரசியல் எல்லாம் நிற்காது. ஏட்டு சுரக்க அரசியல் எல்லாம் நிற்காது. புரியணும். விஜய் 10 கோடி ரூபாய் கொடுத்து 4 பத்திரிகையாளர்களை வெப்டியில பேசக்கூடியவன, 4 அரசியல் விமர்சகர்களை பல நிரூபிக்காதவன் பல நிரூபிச்ச மாதிரி பேச வச்சுட்டா மற்ற கட்சி பிளேயர்ஸ் நம்பிடுவானா? கிருஷ்ணசாமி கூட உங்களோட வரல. திமுக ஏன் நாங்க குழு போட்டதும்
திமுக எங்கிட்ட ஏன் பேசலன்னு சோடங்கர் பரிதாபம் அங்க கேட்டுட்டு இருக்கிறான் காங்கிரஸ்காரன். சோ பலம் நிரூபிச்சாதான் மரியாதை. நீங்க பலத்தை நிரூபிங்க, அதுக்கு வாங்க. பலம் நிரூபிக்காத உங்ககிட்ட வந்து காங்கிரஸ் எப்படி வர முடியும்? உங்களை நம்பி எப்படி வர முடியும்? உங்களுக்கு என்ன பலம் இருக்குது? என்ன எவிடன்ஸ் இருக்குது? நீங்க மோடியை பாத்தீங்க, ஜெயலலிதா 6 விழுக்காடு வாக்கு உயர்ந்தாங்க. ஜெயலலிதா 39 எம்பி சீட்டுக்கு 37 சீட்டு ஜெயித்தாங்க. வெத்து வேட்டு செல்லா நோட்டு விஜய்னு நிரூபிச்சாங்க. ஜெயலலிதா இறக்குறது வரை நீங்க அரசியல் பேசலையே. விஜய் ரசிகர்கள் மனச்சாட்சியோடு யோசித்து பாருங்க, சொல்ல தப்பா சரியான்னு. அடுத்து உங்களுக்கு 20 விழுக்காடு ஓட்டு விக்கிரவாண்டில இருக்குன்னு சீன் போட்டீங்க. ஆன்லைன் மெம்பர்ஸ் 50,000 பேர். நீங்க என்ன ஆச்சு? போலிங் கூடி போச்சு, திமுகவுக்கு ஓட்டு கூடி போச்சு. உதயநிதி ஸ்டாலின் உங்களை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் உங்களை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாரு விக்கிரவாண்டியில. அப்ப நீங்க சொன்னதெல்லாம் கட்டுக்கதை தானே, பொய் தானே. நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சு போச்ச. நிரூபிச்சுட்டு பேசுங்க மிஸ்டர் விஜய். நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை எவனும் மதிக்க மாட்டான். மீண்டும் சொல்றேன், நிரூபிச்ச ஓட்டையே தெரிஞ்ச நிலையில கமலஹாசனால டிரான்ஸ்பர் பண்ண முடியல. கொங்கலை பண்ணாரு, ஒரு பிரச்சார வலிமை. அவரை திருமாவளவனும் ரவிக்குமார் எல்லாம் மதிச்சாங்க. நான் மறுக்க வரல, அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஆனா அவர் நிரூபிச்ச ஓட்டையே தெரிஞ்ச நிலையில டிரான்ஸ்பர் பண்ண முடியல. உங்க கையில வராத ஓட்டை நீங்க எப்படி டிரான்ஸ்பர் பண்ணுவீங்க? உங்ககிட்ட 1000 ரூபாய் இருந்தா தானங்க ஒருத்தருக்கு 500 ரூபாய் கடன் கொடுக்க முடியும். உங்ககிட்டயே கையில ஒண்ணும் இல்லையே. இதெல்லாம் காகித புலி அரசியல், வெத்து வேட்டு அரசியல், செல்லா நோட்டு அரசியல். விஜய்க்கு பட்டியலின சமூக மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. ஒருவேளை ராமதாஸ் அவர்களோடு கூட்டணி சேர்ந்தால் வன்னியர் மக்களுடைய வாக்குகளும் பெரிய அளவுல வரும். இதற்கு முன்பாக கட்சி ஆரம்பிக்கும் போதே சீமானும் விஜயும் இரட்டை குழல் துப்பாக்கியா செயல்படலாம்னு சொன்னாங்க. அப்படிலாம் பேச்சு இருந்தது. இவர் மூவரும் சேரும் போது அது பலமான ஒரு கூட்டணி அமையும் சார். வாய்ப்பே இல்லைங்க, கற்பனையில தான் நடக்கும். சீமான் 214 போடுறாரு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ். 214 இருக்கிறதே ஒரு தில்லு, ஒரு வீரம். நீங்க அது சீமானுக்கு அந்த வீரம் கை கொடுக்கும். நீங்க கமலஹாசனால 214 போட முடியல, தினகரனால 214 போட முடியல, விஜயால 214 போட முடியாம பரிதவிச்சு பத்திரிகைகள்ல ஊன்றுகோல் தேடிட்டு திர்றாரு. எம்ஜிஆர் ஒரு ஊன்றுகோல், ஜெயலலிதா ஒரு ஊன்றுகோல். சீமான் எம்ஜிஆர் மலையாளி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம உடையார், செங்குந்தர், முத்தரையர், பன்னார், நாவிதர், குயர் போன்ற தமிழ் சமூகங்களுக்கு அநீதி இழைச்சாரு, வன்னியரை ஏமாத்தினாருங்கிறாரு. சீமான் ஜெயலலிதா இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் பண்ண ஊழல் பெருச்சாளிங்கிறாரு. இவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஊன்றுகோல் வேணும் விஜய்க்கு, அதை தூக்க இருக்கிறாரு, தூக்கிட்டாரு. ஜனநாயகர்ல எம்ஜிஆர் மாதிரி சாட்டையை சுழத்துறாரு. ஊன்றுகோல் தேவை அவருக்கு. இது செங்கோட்டையனை சேர்த்திருக்கிறாரு. ஊழல் பண்ணாதவரா செங்கோட்டையன்? ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாதவரா? நமக்கு அண்ணன் தான், நம்மகிட்ட நல்லா இருப்பாரு, அவர் வெயிட் தான் விஜய்க்கு, அதெல்லாம் மறுக்க வரல. ஊழல் இல்லாதவரா? ஜெயலலிதா ஊழலுக்கு கண்டிஷன் ஆகாதவங்களா? ஊழல் பெரிச்சாளி ஜெயலலிதா, ஊழல் மகாராணி ஜெயலலிதா, இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் பண்ணவங்க ஜெயலலிதா. அப்ப சீமான் 214 நின்று ஜெயலலிதா ஊழல் பெரிச்சாளி, வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேரு, எம்ஜிஆர் மலையாளி, மேனன் அவர் ஜாதி எண்ணிக்கை தெரிஞ்சிடணும், ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னு 214 ஹீரோ மாதிரி தில்லா இருக்கிறாரு. விஜய்க்கு 50 கேண்டிடேட்டுக்கு மேல இல்ல, ஆளா பறந்துட்டு இருக்கிறாரு. ஆளு கொண்டு வாங்க, அப்பா வச்சு வரைப்பு பண்றாரு. அது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த விஜய் நெருக்கடியில இருக்கும் போது அதை பயன்படுத்தி அவர் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு எதிராக, எஸ்.ஏ. சந்திரசேகர் புஷி ஆனந்துக்கு எதிராக பொலிட்டிக்ஸ் பண்றாரு. நான் புஷி ஆனந்த பொதுச் செயலாளரை விஜய் போட்டதை பாராட்டுறேன். ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவரை பொதுச் செயலாளரை போட்டதை பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் அடிப்படையில நான் பாராட்டுறேன். இதனால 4 விஸ்வகர்மா சமூக சேர்ந்தவர்கள் விஜய் தலைமைக்கு ஓட்டு போட்டா அது நியாயம் தான், அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். விஜயும் திமுக அதிமுகவிற்கு மாற்றுன்னு சொல்றாரு. 234 சீமான் தனித்து இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது விஜய் வெர்சஸ் சீமான் அப்படின்னு சீமான் இது சீமானுக்கு எதிராக திட்டமிட்டு இந்த சதிய பிறமொழியாளர்களும் ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுக்க பணத்துக்கு விலை போனவங்களும் பண்றாங்க. ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுக்க பணத்துக்கு விலை போனவங்களும் பிறமொழியாளர்களும், எல்லாரும் இல்ல, பிறமொழி வன்மம் கொண்டவர்களும் ஒரு சிலர் அதை பண்றாங்க. அது தவறு. களம்ங்கிறது எல்லாருக்குமானது. இந்த களத்துல ஸ்டாலின் இருக்கிறாரு. 45 விழுக்காடு வாக்குகளை 3 முறை தாண்டி போன ஸ்டாலின் இருக்கிறாரு. இப்பவும் அவருக்கு 45 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏன் கண்டிப்பா சொல்றேன். 48 சொன்னேன், 47 வந்தாரு. அடுத்து ஐயா எடப்பாடி பழனிசாமி என்டியோட இருக்கிறார். அடுத்து சீமான் களத்துல நிற்கிறார். விஜய் களத்துக்குள்ள வாரார். வரக்கூடியவர் என்ன ஓட்டு எடுக்கிறாருங்கிறது 26 மேலதான் தெரியும். அவர் சுயேட்சைகளை பாதிப்படை செய்து ஓட்டு எடுக்கலாம், சீமான பாதிப்படை செய்து ஓட்டு எடுக்கலாம்,
என்டிஏ பாதிப்படைய செய்து ஓட்டு அடிக்கலாம், அதிமுக பாதிப்படைய செய்து ஓட்டு எடுக்கலாம், திமுகவை பாதிப்படை செய்து ஓட்டு எடுக்கலாம். அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கும். அது என்ன உண்மைங்கிறது 26 மேலதான் தெரியும். ஆதவர்ஜுனா ரெட்டி சொல்றதும் கற்பனை, ஒரு நிரூபிக்கப்படாதது. ஜான் ஆரைக்காமி சொல்றதும் கற்பனை, நிரூபிக்கப்படாதது. நான் சொல்றதும் கற்பனை, நிரூபிக்கப்படாதது. இது எல்லாம் 26 மேலதான் விஜய்க்கு என்னன்னு தெரியும். சோ விஜய்ங்கிற கேரக்டரை மறந்துருங்க. அவர் இதுவரை களத்துக்குள்ள வரல. களத்துக்குள்ள வரும்போது அவரை பார்த்துக்கலாம். தினத்தந்தி முட்டாள்தனமா களத்துக்குள்ள வராதவரை பார்த்துட்டு இருப்பாப்புல. களத்துக்குள்ள நடந்ததை பேச மாட்டான் சீமான் மேலோட வன்மத்துல. அப்ப களத்துக்குள்ள நடந்ததை நம்ம பேசணும். களத்துக்குள்ள ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் ஒரு விழுக்காடு ஓட்டு தான் எடுத்தார். இப்ப எடப்பாடியை பலகீனப்படுத்தி சீமான் 8.2 விழுக்காடு ஓட்டு எடுத்துட்டார். இதுவும் சிலர் வன்மத்தோடும் காழ்ப்புணர்ச்சியோடும் திமுகவும் வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஓட்டு சீமானுக்கு வருதுங்கிறாங்க. அப்ப சீமான் களத்துக்குள்ள வந்த பிறகு ஸ்டாலின் உயர்ந்துகிட்டு போறாரு. அது எப்படி? டேட்டா அதெல்லாம் சொல்லுது. அப்ப டேட்டா என்ன சொல்லுது? எடப்பாடி 20 விழுக்காடு வாக்கு இழந்திருக்காரு. சீமான் அதுல 7 விழுக்காடு ஓட்டை எடுத்து 8.5 கிட்ட சீமான் வந்துட்டார். அப்ப எடப்பாடியை பலகீனப்படுத்தி சீமான் வளர்ந்தார். மீண்டும் எடப்பாடியை சீமான் பலகீனப்படுத்துவார். இப்ப எடப்பாடி பலகீனப்படுத்தி சீமான் வளர்ந்திருக்கிறாருங்கிறத சுமன் ஸ்ரீராமன் நீங்க அறிவு நாணயம் இருந்தா மறக்க மாட்டீங்க, ரங்கராஜ் பாண்டே மறக்க மாட்டீங்க, என் தம்பி அவன் கல்யாணராமன் அவன் மறக்க மாட்டான், தென் யாரு துக்ளக் ரமேஷ் மறக்க மாட்டாப்புல, துக்ளக் இதையா ஒத்துக்கிறாப்புல, அவர் ஆனஸ்டா ஒத்துக்கிறாப்புல. யாரும் இதை மறக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப 8 இவ்வளவு விழுக்காடு வளர்ந்தது எடப்பாடியோட நான் பெனிஃபிஷரி காஸ்ட கையில எடுத்து சீமான் வளர்றாரு. இப்ப 24ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் எடப்பாடி நாங்க பிரதமரை முடிவு பண்ணுவோம், காங்கிரசும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத ஆணிங்க சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? தேசிய கட்சிகளால தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லை. அம்மா தனிச்சு நின்று 37 ஜெயித்தாங்க, மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயித்தாங்க, இதெல்லாம் பேசினாங்களா இல்லையா? இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பாஜக கூட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. சீமான் என்ன சொன்னாரு? திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள். சீமான் என்னவா இருக்கிறாரு? ஸ்டெடியா தன் நிலைப்பாட்டுல இருக்கிறார். அப்போ நிலைப்பாட்டை விட்டு மாறின எடப்பாடி பழனிசாமியை சீமான் பலகீனப்படுத்துவாரா மாட்டாரா? அரசியல் கணக்கு பலகீனப்படுத்துவாரா மாட்டாரா? கல்யாணராமன்ஜி தம்பி சொல்லுப்பா, நிலைப்பாட்டில இருந்து மாறின ஒரு தலைவரை, உறுதியா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பலகீனப்படுத்துவாரா மாட்டாரா? அப்படித்தானே அரசியல் களம் வந்திருக்குது. நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறவனுக்கு ஒரு மரியாதையும், காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு சொல்றவனுக்கு ஒரு பின்னடைவும் வந்துட்டு தானே இருக்குது. அடுத்தால சீமானுக்க வளர்ச்சிங்கிறது 234 இருக்கிறது, தனித்தே இருக்கிறது, எல்லா தேர்தலையும் இருக்கிறது. இப்ப எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்குலயும் நின்னாரா? ஏன் நிக்கல? அப்ப ஈரோடு கிழக்குல நிக்காததுக்கு நான் காரணம் சொல்றேன். ஈரோடு கிழக்குல 1 விழுக்காடு சீமான் இருந்த போது பழனிக்குமாரை வச்சு ஸ்டாலின் சீமானை எக்ஸ்போஸ் பண்ணும்போது பாஜக 5 தினகரன் மேல, எல்லாரும் சீமானுக்கு மேல. ஆனா சீமான் தன் பிரச்சார வலிமையால 6.3 மாத்தினாரு. 2000 ரூபாய் கொடுத்தும் செங்கோட்டையன் இது எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எங்களுக்கு இது ஈரோடு கிழக்குன்னு சொல்லியும் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணியும் 5 விழுக்காடு வாக்கு எடப்பாடி கிளப்பினார். அப்ப சீமானால எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியும். எல்லா களத்திலையும் சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்துறாரு. 2019 ஓபிஎஸ் கூட இருக்கும்போது இரட்டை தலைமையில ஒரு இலை ஓபிஎஸ் ஒரு இலை இபிஎஸ் 50-50 இருக்கும்போது எந்த இடைத்தேர்தலையும் அதிமுக 3வது போகல, சீமான் கிட்டையோ யாருக்கிட்டையோ 3வது போகல, அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனோட நடந்த அந்த இடைத்தேர்தல்ல. ஆனா ஆர்கே நகர்ல அதிமுக 2வது ஒன்று, ஆர்கே நகர்ல அதிமுக 2வது ஒன்று. அதைத்தான் நான் சொன்னேன், தினகரன் நினைச்ச மாதிரி ஆட்சி கவலாதுன்னு கரெக்டா சொன்னேன். அப்போ 3 மாசம் ஆனாலும் தினகரன் இதுதான் பேசிட்டு இருப்பாரு, எடப்பாடி சேமா இருப்பாருன்னு. இதே எடப்பாடி பற்றி கரெக்டா சொன்னவன் தான் இந்த ரவீந்திரன் துரைசாமி. இவ்வளவு ஓட்டுல 4வது போயிட்டீங்க. அப்போ எடப்பாடிக்கு ஓட்டு போட்ட பலனற்ற ஜாதிகள், சாம்பவர், பறையர், முக்குவர், பரதவர், இவங்க எல்லாம் சீமானுக்கு போயிட்டாங்களா? எடப்பாடியை சீமான் கீழே தள்ளிட்டாரா? எடப்பாடிக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. புதுச்சேரியில 4வது தள்ளிட்டாரா? எடப்பாடியே தள்ளிட்டாரா இல்லையா?
தென் மாவட்டத்துல 7 தொகுதியில எடப்பாடி எடுத்த ஓட்டை விட சீமான் 10 தொகுதிகளில் நின்று 30,000 ஓட்டு அதிகம் எடுத்திருக்கிறாரா இல்லையா? அப்ப இதெல்லாம் சீமானுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்குது. இந்த வளர்ச்சியை நீங்க கற்பனையா, ஏட்டு சுரக்காயா, காகித புலியா வச்சு விஜயை வச்சு மறைக்க பாக்குறீங்க. பல நிரூபிச்ச ஒருத்தருக்கு எதிராக அநீதியா, வைத்தறிச்சல்ல, அழிச்சாட்டியமா, பொய்யா புரட்டா ஜானாரிக்கசாமி நாயுடுக்கு பைசா வாங்கிட்டு விஜய்க்கு பைசா தான் பேசுறீங்க. நீ நிரூபிச்சுட்டு பேசு, நான் உன்னை மதிச்சுட்டு போறேன். அப்ப நிரூபிக்காத நீ 26ல நிரூபிக்க வார, நிரூபிச்சுட்டு போ. நான் பெரியார் கடவுள் இருக்காரா இல்லையான்னு சொல்லும் போது கடவுள் உங்க முன்னாடி வந்தா என்ன சொன்னா இருக்காருன்னு சொல்லிட்டு போறேன். என்ன எடுக்கிறியோ நான் ஒத்துட்டு போறேன். இப்ப சீமான் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் சொன்ன அண்ணாமலைக்கு வார்த்தையை சொல்றாரா இல்லையா? இப்ப மரிய ஜெனிஃபர் கன்னியாகுமரி தொகுதியில மீனவர் சமூகத்தை சேர்ந்த சகோதரி, அவங்க ஒரு மக்கள் தொண்டர், ஒரு சோசியல் ஒர்க்கர், அனைத்து சமூக மக்களையும் ஒன்றா நேசித்து அவங்களோட சுக துக்கங்கள்ல பங்கு கொண்டு ஒரு நாடு, மக்கள், தமிழ் தேசியம், வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின தலைவர், அந்த இதுல சீமான் ஒரு வேட்பாளரான நாம் தமிழர் வேட்பாளரா இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு மோடி பிரதமர்னு பொன் ராதாகிருஷ்ணன் போட்ட இந்து நாடார்கள்லாம் அப்படியே அதிமுக பிடிக்காம எங்களுக்கு போடுறாங்க, சீமான் தலைமை ஏற்று வராங்க. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு திமுக அதிமுக சீமான் அடிக்கிறத அவங்க ஏத்துக்கிறாங்கன்றாப்புல. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய வேலை கல்வி தந்தை ஆக்கினாரு. தென் எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம மேனன் மக்கள் தொகை தெரிஞ்சு போகுங்கிறனால எடுக்கலங்கும் போது அங்கோட சிவாஜி ரசிகர்கள் எல்லாம் தமிழினத்தின் கலை பெருமைன்னு சீமான் தாங்க சிவாஜியை மதிக்கிறாருன்னு அவங்க பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் மோடிக்கும் ஓட்டு போட்டவங்க, அண்ணாமலை லீடரா வச்சு ஓட்டு போட்டவங்க, நாம் தமிழர் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுறதா சொல்றாங்க. இதுவும் ப்ரெடிக்ஷன் தான், இதுவும் ப்ரெடிக்ஷன் தான். விழுந்தாதான் அது நிஜம். புரியுதா உனக்கு? ப்ரெடிக்ஷனுக்கும் நடந்த விஷயத்துக்கும். நடந்த விஷயம் எடப்பாடிய சீமான் இடைத்தேர்தலில் 4வது தள்ளிட்டாரு. இப்ப ப்ரெடிக்ஷன் 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டு எடப்பாடி தலைமைக்கு போகாது, பிராமணர்கள் ஓட்டு போகாது. சீமானுக்கு பிராமணர்கள் வாக்களிக்க தயாரா இருக்கிறாங்க. பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிறதுல அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், உடையார், வெள்ளாள கவுண்டர், இந்து நாடார், வெள்ளாளர் போன்ற அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் இன்னைக்கு சீமான் ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. இதுதான் கள யதார்த்தம். இதுல பல நிரூபிக்காத விஜயை வச்சு பேசக்கூடிய பேச்சுகள், செயல்கள் அனைத்தும் சீமான் மீது வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் காட்டுவதற்காக விஜய்க்கு பணத்துல வர்றது. நீ பலத்தை நிரூபிச்சுட்டு பேசு, நான் ஒத்துட்டு போறேன். இப்ப நீ பலம் நிரூபிக்காத. ஒரு விழுக்காடு கொண்ட ஒருத்தம் கூட உங்களோட கூட்டணிக்கு வரல. நீ எந்த ஓட்டுல பலத்தை நிரூபிப்ப, யார் ஓட்டுல பலத்தை நிரூபிப்ப, அதெல்லாம் உன்னோட லுக்காப்டர் வேலை. நிரூபிச்சுட்டு பேசு. இன்னைக்கு 2024 தேர்தல் ஆணைய புள்ளி வரத்துல தாவேக்கா ஒரு லெட்டர் பேட் கட்சி தான். தாவேக்கா போட்டி போடாத ஒரு கட்சி தான். மக்கள் நீதி மையம் மாதிரிதான். மக்கள் நீதி மையமும் போட்டி போடல, தாவேக்காவும் போட்டி போடல. மக்கள் நீதிமன்றத்துக்கு டார்ச் லைட் கொடுத்துட்டாங்க, தாவேக்காவும் விசில் கொடுத்துருக்காங்க. நீ விசில் ஊதி உனக்கு எவ்வளவு சவுண்ட் வருதுன்னு 26ல காட்டிட்டு பேசு. அதுவரை உன்னை எவனும் மதிக்க மாட்டான். பல நிரூபிச்சவனே ஓட்ட டிரான்ஸ்பர் பண்ண முடியல கமலஹாசனால. தெரிஞ்ச பிராமணர் ஓட்ட திமுகவுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியல. அண்ணாமலை ரூட்ல மோடிக்கே நின்றுட்டு மாற்றம் அது சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்கு நான் கருதுறேன். சோ பல நிரூபிச்சாதான் மரியாதை. அத 39 கேண்டிடேட் போட்டு நிரூபிக்க விஜய் தவறியது விஜய்க்கு அறியாம. சார், அதிமுக பாஜக கூட்டணி ஓரளவுக்கு இறுதி வடிவம் பெற்றதாக நம்மளால பார்க்க முடியுது. மோடி வந்த பிறகாக அது ஒரு பலமான கூட்டணியே தெரியுது. இப்ப கூட சீமானுக்கு டெல்லியில இருந்து ஆஃபர் வருவதா நீங்களே சொல்றீங்க. 60 சீட்டு, டெபுட்டி சிஎம், இதெல்லாம் எந்த இடத்துல சார்? அது ஓட் டிரான்ஸ்பர் ஆகாதுங்க. எடப்பாடி சிஎம் சொல்லி ஓட் டிரான்ஸ்பர் ஆகாது. சீமான் அதை ஏத்துக்கல. ஒன் ஆஃப் தி பார்ட்டியா சீமான் போக தயார். ஒன்லி பார்ட்டி 214 எல்லா இடத்துலயும் நிற்பேன். என் மக்கள் கூட தான் கூட்டணி, என் மக்கள் நம்பனா ஓட்டு போடுவான், அவ்வளவுதான் சீமான் தெளிவா நிற்கிறாரு. ஆஃபர் வந்தது உண்மைதான், 60 சீட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு. பட் சீமான் அதை ஏற்றுக்க தயார் இல்லை. அது துணிஞ்சு தைரியமா இருக்கிறதுக்கு ஒரு பேக்கிங் இருக்குன்னு சீமான் நினைக்கிறாரு. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி எலெக்ஷன் டைம்ல மறைமுகமா சீமான் ஆதரிச்சாரு. போலரைசேஷன் தான் ஆச்சு. 23 விழுக்காடு அதிமுக ஓட்டு உதயசூரியனுக்கு போயிட்டு, 12 விழுக்காடு மாம்பழத்துக்கு போச்சு, 1 விழுக்காடு தானே வந்து.
சோ சீமான் 10-11 போயிருவாரு. சீமான் யாருக்கும் சப்பார்டினேட்டா போக மாட்டார். விஜய்க்கு 40க்கும் மேற்பட்ட சதவீத வாக்குகள் இருப்பதாக அவங்க கட்சியினர் சொல்லி இல்ல 60% கூட தேர்தல் ஆணையம் நிரூபிச்சு வந்துட்டா நம்ம ஒத்துட்டு போறோம். அது சும்மா என்ன வேணாலும் சொல்லலாம். அது ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது, காகித புலி கம்பக்கு. ஆனா களத்துக்கு முன்பாலே இது மக்கள் மனநிலையை ஏத்துக்கிற மாதிரி அப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? அதெல்லாம் பைத்தியக்கார பயில பேசுவானுப்பா, பணத்துக்கு வாங்கிட்டு பேசுவானுப்பா, நிரூபிச்சாதான்ப்பா ஓட்டு. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.